ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல ரிலீஸ் ஆன பி சம்படின்ற ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி காமெடி மூவியை தான் பார்க்க போறோம். வீடியோ போட்டு 5 நாள் ஆச்சு. தப்பு தான். பட் போன வாரத்துல என் ஜிகிடி தோஸ்து பல வருஷ பந்தம் நெருங்கிய நண்பனோட கல்யாணம். அங்க போய் தங்கி உண்டு ஓய்வெடுத்து விழாவை சிறப்பிச்சே ஆகணுன்ற கட்டாயம். மற்றவங்கள மாதிரி டைமுக்கு போனோன்னு வைங்களேன், பைபிள்ல கழுத்தை கடிச்சிருவான். அதாங்க வீடியோ போட முடியல. ஆனா இவ்வளோ நாள் லீவ் எடுத்துட்டான்ல, இனி வரப்போற மாசம் பாருங்க, நாளைக்கே ஒரு புது சீரீஸை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒரு நாள் இந்த சேனல்ல படம், இன்னொரு நாள் அந்த சேனல்ல சீரீஸோட ஒரு எபிசோடுன்னு போட்டு பொழந்தே தேடுறோம். ஸோ சீரீஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நாளையில இருந்து வரப்போற புது சீரீஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட இவ்வளோ நாள் லேட் ஆனாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஒரு நல்ல ட்விஸ்டடான படத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ரியல் லைஃப்ல நடந்திருக்க ஒரு மர்டர் கேஸ், இதை மையமா வச்சு படம் எடுக்கலாம்னு நினைக்கிற ஒரு மூவி டீம் அது சம்பந்தப்பட்ட டிஸ்கஷனை ஒரு பங்களால போடுறாங்க. அங்க இவங்க கூட்டத்துல ஒரு ஆளா இவங்க எந்த ரியல் லைஃப் மர்டர் கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்களோ அந்த கொலைய பண்ண கொலைகாரனே இருக்கான். என்னதான் அவன் நோக்கம், எதுக்காக இங்க வந்திருக்கான், அவனுக்குள்ள என்னென்ன ட்விஸ்ட் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு, இதை சேம் கூட்டத்துல இருக்க ஒரு ரிப்போர்ட்டர் கண்டுபிடிக்க லாஸ்ட் மினிட் வரைக்கும் ட்விஸ்ட் அண்ட் ஃபன்ஃபில்லோட கொண்டு போய் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்களை எதிர்பார்க்க வச்சிருக்கிறது தாங்க படத்தோட கதை. வாங்கலாம், கூட்டத்துல ஒருத்தவன் கொடுக்க போற கோளாறு எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பார்த்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஒரு தியேட்டர்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை காட்டுறாங்க. முன்னொரு காலத்துல ரிப்போர்ட்டரா இருந்தவர், அப்புறம் படிப்படியா வளர்ந்து இப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்காரு. சோ ரைட்டர் அவர் ஸ்கிரிப்ட் எழுதின படத்தை அவரே தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு வெளியே வந்ததும் ஒரு ஃபேமஸான ப்ரொடியூசருங்க அவர் ரைட்டரை கூப்பிட்டு அமிச்சாருன்னு ஒரு அழைப்பு வந்து சேருது. ரைட்டு எடுங்க காடிய அப்படின்னு ரைட்டரும் கார்ல ஏறி உக்காண்டாரு. காரும் ஒரு பங்களா வாசல்ல வந்து நிக்குது. ரைட்டர் காரை விட்டு இறங்கினா அங்க இன்னொரு ஆளை காட்ட இவர் ஒரு பழைய ஆக்டர், நம்ம இவர் பேரு ஆக்டர்னே வச்சுப்போம். ஆக்டருக்கும் ரைட்டருக்கும் நடுவுல ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. ஆக இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பங்களாவுக்குள்ள வராங்களா, அங்க இன்னும் சில பேருக்கான இன்ட்ரோ. ஒரு பிரபலமான டைரக்டர் அப்படின்னு அந்த ஆளு அவனவனே சொல்லிப்பான். இது வரைக்கும் எடுத்த எல்லா படமும் அட்டு ஃபிளாப். ஆனாலும் தன்னைத்தானே ஒரு படிப்பாளியா நினைச்சிட்டு இருக்க. ஹைலைட் என்னன்னா டைரக்டருக்கும் ரைட்டருக்கும் 7ஆம் பொருத்தம். ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டதும் பாம்பும் கீரியுமா முறைச்சுக்கிறானுங்க. இது இல்லாம அங்க ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா. அதுக்கப்புறம் ஹாலிவுட் படங்கள்லாம் ஸ்டண்ட் மேனா ஒர்க் பண்ணக்கூடிய ஆளு சைனாக்காரன் தான், பட் ஒரு ஸ்டண்ட் மேன். இவங்க இல்லாம அங்க டைனிங் டேபிள்ல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய 2 பேர். அவங்க யாரு என்னன்னு இன்னும் சரியா தெரியல. இப்படி எல்லாரையும் காட்டி முடிச்சதும் ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் நடுவுல மூட்டிக்கிச்சுங்க. சண்டை முத்தி போய் ஒரு கட்டத்துல இவன் இருக்க இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு டைரக்டர் சொன்னதும், சரிதான் போடா, இருக்கவனுக்கு ஒரு வீடு இல்லாதவனுக்கு தெருவோடு, வெளியே போய் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரைட்டரும் முறுக்கிட்டு போறான். அப்பதான் இவங்க எல்லாரையும் எந்த ப்ரொடியூசர் கூப்பிட்டு அமிச்சாரோ அவர் அவரோட பாடி கார்ட்ஸோட என்ட்ரியை போட்டு ஆள் நல்லா உற்பத்தி ஆகாத உண்டை கட்டி மாதிரி இருந்துகிட்டு இன்னும் அழகா பிரெயின் வாஷ் பண்றாருன்றீங்க. தம்பிங்களா, செல்லங்களா, கண்ணுங்களா, ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் தானே நான் உங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டேன். இப்படி பாதிலே அறுத்துட்டு போனா எப்படி? வாங்க நம்ம சண்டை சச்சரவு எதுவும் இல்லாம ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வருவோம் அப்படின்னு மொத்த பேரையும் கும்பலா கொட்டி உட்கார வச்சு எதுக்காக இவங்களை கூப்பிட்டுருக்கோன்றத ப்ரொடியூசரே சொல்றாரு. ஒரு படம் உண்மை சம்பவத்தை தழுவுன ஒரு மிரட்டலான படம், அதை எடுக்கணும், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன்னு ப்ரொடியூசர் சொன்னதும் ஒவ்வொருத்தவனுக்குள்ளேயும் ஒரு கேள்வி. இவர் எந்த கேஸை பத்தி சொல்றாரு, ஒருவேளை அதுவா இருக்குமோ இல்ல இதுவா இருக்குமோ இப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கும் போது ப்ரொடியூசரே அதுக்கான பதிலையும் சொல்றாரு. வெயிட் வெயிட் வெயிட், ஏன் மண்டையை போட்டு பிச்சுக்கிறீங்க, நானே சொல்றேன். சில மாசங்களுக்கு முன்னால இந்த ஊர்ல மூடப்பட்ட ஒரு ரூம்ல 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகள் ஒருத்தவங்க கையால கொல்லப்பட்டாங்கல்ல, அதைத்தான் நம்ம படமா எடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் டீடைலையும் ஃபைலா ரெடி பண்ணி எல்லாத்தையும் கொடுக்க அதை படிச்ச டைரக்டரோ அடே எங்க அப்பா புடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சிருக்கீங்களேங்க, இது ஒரு மஜா கேஸ் ஆச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூடப்பட்ட அறைக்குள்ள அந்த 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளோட பணத்தை திருடுறதுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான். அங்க சண்டை எக்கு தப்பா போய் அவன் 3 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதா போச்சு. அந்த டைம்ல இந்த மேட்ரு ஊர் முழுக்க பேசும் பொருளா இருந்துச்சுங்க. எப்படியோ அப்புறம் போலீஸ் குற்றவாளியை பிடிச்சி அவன் பண்ண தப்புக்காக அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்துட்டாங்க. இன்னும் தண்டனையும் நிறைவேற்றல. அது வரைக்கும் ஜெயில வெயில் படாத இடமா பார்த்து படுத்துட்டு இருப்பான். இதை நீங்க கதையை எடுக்க போறீங்கன்னா பாட்லயே என்கிட்ட அற்புதமான ஒரு கதை இருக்கு அப்படின்னு டைரக்டர் வெளியூர்ல இருந்து ஒருத்தவன் வரான். அவனுக்கு பணம் வேணும், நகை வேணும், பொண்ணுங்க வேணும், இந்த ஆசைலாம் இருந்திருக்கு. நம்ம கிட்ட இல்லாத எல்லாமே அந்த 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகள்ட்ட இருக்கிறத பார்த்ததும் இவனுக்கு கோவம் வந்து அவங்கள கொன்னுட்டான் அப்படின்ற மாதிரி டைரக்டர் ஒரு கதையை சொல்ல, அதான் அங்கேயே இருக்கானே அவன் பங்காளி ரைட்டர், அவன் சும்மா இருப்பானா? அட யாருங்க இந்த டப்பா டைரக்டரை இங்க கொண்டு வந்தது? ஒரு உண்மை கதையை தழுவி படம் எடுக்கும் போது அதை எப்படி எடுக்கணும்ன்ற ஐடியா இருக்கா இவனுக்கு? கதையில 80% உண்மை இருக்கணும், 20% தான் மானே தேனே பொன்மானேன்னு கலவையா இருக்கணும். இவன் என்னடானா படம் முழுக்க இவன் கற்பனையில் எடுக்கிறான்றான். ஆக்சுவலா நடந்த அந்த உண்மை கேஸ்ல பொண்ணுன்ற ஒரு கேரக்டரே இல்ல. பட் டைரக்டர் கொலகாரம் பொண்ணு வேணும்ன்ற ஆசையில தான் கொலை பண்ணான்னு சொல்றதெல்லாம் ஓவர்ல. இவன்லாம் இந்த கதையை படமா எடுத்தான் பிரீமியம் ஷோலேயே படம் புட்டுக்குன்னு போயிடும். நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்றீங்களோ உங்க விருப்பம் அப்படின்னு ரைட்டர் டைரக்டரை வெறும் பேத்துறான். காண்டாகி டைரக்டரும்
இவன் கத்த வரப்போ சரிப்பா சரி, இப்படி நமக்கு எதுவுமே அந்த கேஸ பத்தி தெரியாதுன்னு தான் கேஸ பத்தின நாலேஜ் இருக்க 2 பேரை நான் கன்சல்டேஷனுக்காக வர சொல்லியிருக்கேன்னு. பங்களால மொத்த பேரும் ஆஜரானதும் டைனிங் டேபிள்ல 2 பேர் மட்டும் தனியா உட்கார்ந்து இருந்தாங்கல்ல. ப்ரொடியூசர் அவங்கள பத்தி தான் சொல்றாரு. அவங்களுக்கு இந்த கேஸ பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு போல. அப்ப அவங்க வாயாலேயே நமக்கு தெரியாத விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்டுருவோன்னு. அதுல ஒரு ஆளோட வாயில தம்ம வச்சு தம்ம பத்த வச்சுட்டு கதையை கேட்போன்னு சிகரெட்டை பத்த வைக்க போன ரைட்டர் அவன் லெஃப்ட் ஹேண்டோட உள்ளங்கையில காப்பு காய்ச்சிருக்கிறத நோட் பண்றாரு. அப்ப அதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. சிகரெட்டை பத்த வச்சுட்டு சொல்லுங்க இந்த கேஸ்ல உங்க கருத்து என்னன்னு கேட்டா, நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு, டைரக்டர் சொன்னாரு அதுவே சூப்பர் கதை தானே அப்படின்னு கன்சல்ட் பண்ண வந்த ஒருத்தவனும் டைரக்டருக்கு ஒத்து ஊதுறான். டேய் உங்களுக்கு எல்லாம் கிறுக்கு எதுவும் புடிச்சிக்கிச்சாடா, உண்மை கதையில உண்மையை மட்டும் தான்டா சொல்லணும். இவன் கொடுக்குற பேய் கதையை படமாடுக்க போறேன்னா எப்படி, என்னதான் உங்க டிசைனு அப்படின்னு வெறியான ரைட்டர் கையில இருந்த பேனாவை தெரியாம கீழே போட்டுறாங்க டேபிளுக்கு அடியில. அத குனிஞ்சு எடுக்க போறப்பதான் ஒரு கோளாறான ட்விஸ்ட். ரைட்டர் கீழே குனியும் போது டைனிங் டேபிள்ல கன்சல்டேஷனுக்காக வந்த 2 பேர் ஆரம்பத்துல இருந்தே பக்கத்துல உட்காந்துருக்கானுங்கல்ல, அவனுங்க 2 பேரோட கால்லையும் ஒன்னா சேர்த்த மாதிரி சங்கிலிய போட்டு வச்சிருக்காங்க. எதுக்காகன்னு ரைட்டருக்கு ஐடியாவே இல்லையா. பயத்தோட ஏஞ்சவன் ஒரு ஆளை குறுன்னு பார்த்தா அவன் அதுக்கு மேல வெறிக்க ரைட்டரை பாக்குறான். இது அங்க சுத்தி இருக்க மீதி வேற யாருக்கும் தெரியல. ஒருத்தன் டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணிட்டான்னதும் டைரக்டர், ஆக்டர் இவங்க எல்லாரும் கால்ல ஹேண்ட் கஃப் மாட்டினவனுக்கு சிங் சா அடிச்சுக்கிட்டே பக்கத்துல போறாங்க. சொன்னா கேளுங்கடா, அவன் பக்கத்துல போவாதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. ரைட், இவனுங்க கேட்க மாட்டானுங்க. நம்ம பார்த்ததை அவனுங்களும் பார்த்தாதான் நம்ம என்ன சொல்றோன்றது அவனுங்களுக்கு புரியும் அப்படின்னு ரைட்டர் வேணும்னே டேபிள்ல இருக்க ஆரஞ்சு கீழே தள்ளி விட்டு அதை எடுக்க சில பேர் கீழே குனிஞ்சா இவன் பார்த்து அதே விஷயத்த அவங்களும் பார்ப்பாங்கல்ல. ஆரஞ்சு பாத்திரத்தை தள்ளி விடுறான். பாத்திரம் கீழே போய் ரொம்ப நேரமா டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஆனா பாத்திரம் கீழே விழுந்த சவுண்டே கேட்க மாட்டேங்குதுங்க. என்னடான்னு திரும்பி பார்த்தா பாத்திரம் கீழே உழவே இல்ல. இந்த ஸ்டண்ட் மேன் இப்போன்னு பார்த்துதான் அவன் திறமைய காட்டுறேன்னு சொல்லி ரைட்டர் பாத்திரத்தை தள்ளி விட்டதுமே அவன் புஷ்டான். அட பாவி, நல்லா குதிரவாளியை திருட வந்த குள்ளநரி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியம்டா நீ பண்றது அப்படின்னு அடுத்துங்க ரைட்டர் டேபிள்ல இருந்த ஒரு ஆஷ்ட்ரேவை தள்ளி விடுறாரு. ஸ்டண்ட் மேன் மறுபடியும் அதே மாதிரி சிக்கன் கொடுக்குறான். இதுக்கு மேல அப்படியே விட்டா வேலைக்கு ஆகாதரா, முகத்திரைய கழிச்சிட வேண்டியதான்னு ரைட்டர் டேபிள்ல இருந்த துணியவே தூக்கிட்டான். சோ எல்லாரும் 2 பேரோட கால்ல ஹேண்ட்கஃப் மாட்டிருக்கிறத பாத்துறாங்களா. ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் தான் அந்த 2 பேர் யாருன்ற உண்மையவே சொல்றாரு. இவங்க எந்த கேஸ மையமா வச்சு படம் எடுக்க நினைக்கிறாங்களோ அந்த 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொன்னதே இங்க இருக்க ஒருத்தவன் தான். அவன் கூடவே ஒருத்தவன் கோட் போட்டுட்டு இருக்கான்ல, ஆக்சுவலா அவன் ஒரு போலீஸ்காரன். ப்ரொடியூசர் போலீஸ்காரனுக்கு காசு கொடுத்து ஜெயில இருக்க மரண தண்டனை கைதியான கில்லரை கொலை பண்ணது அவன் தான். அவன் அந்த கேஸ பத்தின டீடைல் சொன்னா இவங்களுக்கு படத்துக்கு தேவையான கதையை ரெடி பண்ண ஈஸியா இருக்கும்ல. சோ இல்லீகலா ஜெயில இருந்து ப்ரொடியூசர் கில்லரை இங்க வர வச்சிருக்காரு. இது அந்த ஆளுக்கு பழசா இருந்தாலும் கேட்கிற மீதி பேருக்கு புதுசாச்சே. கொய்யால ஒரு கொலகாரனை கூட்டின்னு வந்தா இங்க உட்கார வச்சிருக்கீங்க. இந்த பாவத்துக்கு அங்காளம்மா உங்களுக்கு கூலி கொடுக்காம இருப்பாளா? ஏயா ப்ரொடியூசரு, எங்களை வச்சு செய்ய பாத்துட்டல்ல, கோலகாரன் கூட எல்லாம் குடும்பம் நடத்த முடியாதியா, நாங்க கிளம்புறோம்னு மொத்த பேருக்கும் பயம். அப்புறம் ப்ரொடியூசர் அதை இதுன்னு சொல்லி இவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ண ஓகே, இப்ப இவன் தான் 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொலை பண்ண கில்லர்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேல் இவங்கிட்ட இவங்களுக்கு என்னென்ன கேள்வியெல்லாம் கேட்கணும்னு அவசியம் இருக்கோ அதை கேட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட உண்மையை வாங்கணும். யார் அதை முதல்ல பண்றான்னு கேட்கும்போது ரைட்டருக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு. இவன் பாட்டுக்கு நேரா கில்லருக்கு பக்கத்துல போய் உட்காந்து ரைட்டர் கில்லருக்கு சிகரெட்டை பத்த வைக்கும் போதே கில்லரோட லெஃப்ட் ஹேண்டோட உள்ளங்கையில காப்பு காய்ச்சிருக்கிறத பார்த்தான்ல. இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட எல்லாரும் முன்னாலையும் காட்ட சொல்லிட்டு, பொதுவா ரெகுலரா குதிரை ஓட்டுறவங்க கையில தான் இந்த மாதிரியான அடையாளம் இருக்கும். கைத்தை பிடிச்சிக்கிட்டே குதிரையை ஹேண்டில் பண்றாங்கல்ல, அதுல வரக்கூடிய காயம் அது. இது கில்லர் கையில இருக்குன்னா அவன் ரெகுலரா குதிரை ஓட்டினவனா தானே இருக்கணும் அப்படியான்னு ரைட்டர் கேக்குறான். ஆமா, என் தொழிலே குதிரையில பொருள் எல்லாம் எடுத்து வச்சு அதை வெளியூர்ல போய் விற்கிறது தான் அப்படின்னு கில்லர் சொல்ல, சரி உன் வீட்டுல எத்தனை பேருன்னு ரைட்டர் கேட்டா, நான் என் அப்பா அம்மா 3 பேர் தான் அப்படின்னு கில்லர் சொல்றான். சரி, நீ 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொன்னல்ல, எதுக்காக? வேற எதுக்கு? பணத்துக்கு தான். அப்படியா? ஏன் உனக்கு அவ்வளவு பணம் தேவைப்பட்டுச்சு? நான் கடன் வாங்கியிருந்தேன், கடன்காரனுங்க கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க, அவனுங்களுக்கு காசு கொடுக்க பணத்தை திருட வேண்டியதா இருந்துச்சு. ஓ, எவ்வளவு கடன் வாங்கியிருந்த? நான் 3 மில்லியன் வாங்கியிருந்தேன். 3 மில்லியனா? அது ரொம்ப பெரிய அமௌண்ட் ஆச்சு. அவ்வளவு திருத்தி உனக்கு கேஷாவா கொடுத்தாங்க? இல்ல சில்வரா கொடுத்தாங்க. ஆஹா, சரி, எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொன்னு அவங்கள்ட்ட இருக்க பணத்தை திருடி அதை சில்வரா
மாத்தி சில்வரை தானே நீ கடன் வாங்கின இடத்துல கொடுத்துருப்ப. நீ கொடுக்கும்போது சில்வர் ரேட் என்னவா இருந்துச்சு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமாங்க அப்படின்னு கில்லர் ஜர்க்கா வரான். முக்கியம்தான்ப்பா, பின்ன சில்வர் உனக்கு ஒருத்தவன் கடனா கொடுக்குறான். அவன் கொடுக்கும்போது இப்போ இன்னைக்கு அவன் சில்வரை கொடுக்குறான்னா இன்னைக்கு சில்வரோட ரேட் ஒன்று இருக்கும். நாளைக்கு நீ திரும்ப அவங்ககிட்ட சில்வரை கொடுக்கும்போது ஒன்று சில்வரோட ரேட்டு அதிகமாயிருக்கும், இல்ல குறைஞ்சிருக்கும்ல. ரேட்டு குறைஞ்சிருந்தா அவனுக்கு தானே லாஸ். அப்ப அதை கணக்கு பண்ணி நீ அதிகமான சில்வரை கொடுத்துருக்கானோல்ல, அதான் கேக்குறேன் இப்படின்னு ரைட்டர் நோண்ட கில்லருக்கு மண்டை காயுது. பதிலே சொல்ல முடியல. எல்லாத்தையும் விட்டுறா, நீ எதுக்காக 3 மில்லியனை கடன் வாங்கின அப்படின்ற கேள்விக்கு கேம்பிளிங் விளையாட போன, அதுல லாஸ் ஆயிடுச்சு, அதான் வாங்கினன்ற பதிலும் வருது. எப்பப்பா இந்த ரைட்டர் நல்லா ஆய்வு கூடத்துல உருவாக்கின அழகு வச்ச பறவை மாதிரி இருந்துகிட்டு அவங்கிட்ட எப்படி மாத்தி மாத்தி பேசினாலும் போர் போட்டு உள்ள போய்கிட்டே இருக்காங்க. கில்லர் கேம்பிளிங் விளையாண்டு தான் எனக்கு 3 மில்லியன் லாஸ் ஆயிடுச்சு, அதுக்காக தானே நான் கடன் வாங்கினேன்னு சொன்னான். கேம்பிளிங்கை பத்தியும் கேள்வி மேல கேள்வியா கேட்டு ரைட்டர் கில்லரை படாத பாடுபடுத்தினதும் அவனுக்கு எந்த கேள்விக்குமே பதில் தரலங்க. சொல்ல போனா அவன் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்லிட்டு இருக்க எல்லாமே பொய். பணத்துக்காக இவன் அந்த 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொல்லல, வேற என்னமோ ஒன்று இருக்கு. உண்மையை சொல்லு, நீ பணத்துக்காக கொல்லல, வேற எதுக்காக அவங்கள கொன்ன? சொல்லு சொல்லு சொல்லுன்னு காதுக்குள்ள ஏறி குடஞ்சதும் ஆமாண்டா நான் பணத்துக்காக கொலை பண்ணலடா, அந்த 3 பேர்ல ஒருத்தவனை எனக்கு பிடிக்கல, அவனை கொல்ல போய் 3 பேரையும் கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கில்லர் சொல்றான். 3 ராணுவ அதிகாரிகள்ல ஒருத்தவனை கொல்லணும்னு கில்லர் போய் தானே 3 பேரை கொல்ல வேண்டியதா போச்சு. அந்த ஒருத்தவனை கொல்ல நினைச்சதுக்கான காரணம் அவன் பார்க்க கில்லரோட அப்பா மாதிரியே இருந்தானாங்க. கில்லர் சின்ன வயசா இருக்கும்போது இவன் ஆசாசியா ஒரு குதிரையை வளர்த்துருக்கான். டெய்லியும் கில்லரோட அப்பா குஷ்டு வீட்டுக்கு வந்து இவனோட கில்லரோட அம்மா அவங்க 2 பேர் கண்ணு முன்னாலேயே கில்லர் ஆசையா வளர்த்த குதிரையை போட்டு அடின்னு அடிப்பாரான். அப்பையில இருந்தே அப்பா மேல கோவம். சோ இப்ப அப்பா மாதிரியே வேற ஒருத்தவனை பார்த்ததும் கோவத்துல நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு கில்லர் ஒரு கதையை சொல்றானா. நீங்க சொல்லுங்களேன், கில்லர் சொல்ற இந்த கதையை நம்ப முடியுது? சின்ன வயசுல இவரோட குதிரைய இவரோட அப்பா குஷ்டு வந்து அடிச்சாராம். வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா மேல இருந்த கோவத்துல அப்பாவை மாதிரியே இன்னொருத்தவனை பார்த்ததும் அவனை கொல்ல போய் கூட இருந்த 2 பேரையும் கொன்னுட்டானா. பச்சை புள்ள நம்புமா இந்த கதைய? சோ ரைட்டரும் நம்பல. கதையை கேட்டு நம்ப முடியாம இந்த ரைட்டரும் கில்லரும் வரும்போது சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ரைட்டர் போய் சூட்கேஸை திறந்தா உள்ள ஒரு கத்தி இருக்கு. 3 ராணுவ அதிகாரிகளை கொலை பண்ண மர்டர் வெப்பன் தாங்க அந்த கத்தி. நம்ம இந்தியன் ஸ்டைல் கத்தி, பழமை வாய்ந்த ஒண்ணுன்னு வைங்களேன். ப்ரொடியூசருக்கு எப்ப பிடிச்சோ அந்த கத்தி மேல ஒரு ஆசை. எவ்வளவோ பணம் கொடுத்து அந்த கத்தியை வாங்க முயற்சி பண்ணியும் இவரால் அதை வாங்கவே முடியல. ப்ரொடியூசர் இந்த கதையை கத்தியை பார்த்து புலம்பி தள்ளினதும் திரும்ப ரைட்டருக்குள்ள சந்தேகத்தி பத்திக்கிச்சு. இந்த கத்தியாலேயா 3 பேரை நீங்க கொன்னீங்க? அங்க செத்தது 3 பேரா இருந்தாலும் அவங்க கூட இருந்து படுகாயம் அடைஞ்சது 3 பேரோட பாடி கார்ட்ஸான ஒரு அடேங்கப்பா 50 பேர் குரூப். அத்தனை பேரை எப்படி உங்க ஒரு ஆளால சமாளிக்க முடிஞ்சது? அதை மீறி இந்த கத்தி எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இது ஒரு இந்தியன் ஸ்டைல் கத்தி, இது உங்கள்கிட்ட இருக்குன்னா அப்ப நீங்க இந்தியாவுக்கு போய் இந்த கத்தி எடுத்துட்டு வந்தீங்களா? அப்படி போயிருந்தா எதுக்காக அங்க போனீங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் பழைய மாதிரியே கேள்வி கணைகளை தொடுத்ததும் மீண்டும் கில்லர் திருன்னு முழிக்கிறான். அப்போ அங்க ஆக்டர்னு ஒருத்தவர் இருக்காருல்ல, அவருக்கு ஏதோ ஒண்ணு பிடிபட்டுருச்சு போலங்க. கேள்வி கேட்டுட்டு இருக்க ரைட்டரை தனியா வெளியே கொண்டு போயிட்டு, ஏன்பா உனக்கு இன்னுமாப்பா புரியல? அவன் லெப்ட் ஹேண்டோட உள்ளங்கையில குதிரையோட கைத்த பிடிச்ச மாதிரி காப்பு காய்ச்சிருக்கா, அதுக்குன்னு அவனை லெப்ட் ஹேண்ட் நினைச்சிட போற. அவன் சாப்பிடுறது சிகரெட் அடிக்கிறதெல்லாம் ரைட் ஹேண்ட்ல தான் பண்றான், நோட் பண்ணியா? சோ இதை வச்சு தெரியறது என்ன? லெப்ட் ஹேண்ட்ல குதிரையை ஓட்டிக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல வெப்பனை டீல் பண்ற வேலையா அவன் பார்த்திருக்கான். சோ அவன் மிலிட்டரி மேனா இருந்திருக்கான்டா. சில வருஷத்துக்கு முன்னால நம்ம நாட்டு மிலிட்டரி இந்தியால பிரிட்டிஷ்காரன் கூட சண்டை போட பாட்டையோட கிளம்பிச்சுல்ல, அதுல இவனும் ஒருத்தவனா இருந்திருக்கணும். அப்படி இந்தியாவுக்கு போய் தான் இவன் கொலை பண்ண மர்டர் வெப்பனான கத்தி இவன் கைக்கு வந்திருக்கும் அப்படின்னு ஆக்டர் கில்லர் ஒரு மிலிட்டரி மேன்ன்ற ட்விஸ்ட கொடுக்க, சோக்கா சொன்னீங்க போங்க, இருங்க உடனே போய் அவங்க கிட்ட அது உண்மையான்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரைட்டர் துடிக்கிறான். பெரிய துப்பறியும் தூள் பகடாதா நீ, ஒன்னு சொன்னா உடனே போய் கன்ஃபார்ம் பண்ணுமா? அவனே ஒரு குலகார பையன் ரவிடி, அவங்கிட்ட ஏன்பா இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, கம்முன்னு இருப்பா, கதைக்கு தேவையானதை மட்டும் கேட்டுட்டு கிளம்புவோம் அப்படின்னு ஆக்டர் ரைட்டர் ஆஃப் பண்ணிடுறாப்லையா. இதுக்கப்புறம் கில்லரை உட்கார வச்சு அங்க ஆக்ட்ரஸ் ஒருத்தி இருக்காளே, அவ சும்மா பேச்ச போட்டுட்டு இருக்கா. ரைட்டர் சும்மா இல்லாம நடுவுல போந்து ஆக்ட்ரஸை கலாய்ச்சதும் அவளுக்கு கோவம் உச்சி மண்டைக்கு ஏறிடுது. கோச்சின்னு வேற ஒரு இடத்துக்கு போயிடுறா. ஒட்டு மொத்த பேரும் அவளை சமாளிக்க போறாங்க. ரைட்டர் மட்டும் இங்க தனியா இருக்கான்ல. அப்ப கில்லர் ரைட்டர்கிட்ட சொல்றான், தப்புங்க, ஒரு பொம்பளை புள்ளிட்ட அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீங்க ஒரு உண்மையான ஆம்பளையா இருந்தா நீங்க போய் அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க பாப்போம் அப்படின்னு கில்லர் சொல்லி ரைட்டரும் அங்க போறான். இப்போதைக்கு இந்த ரூம்ல இருக்கிறது போலீஸும் கில்லரும் மட்டும்தான். பக்கத்து ரூமுக்கு போனவனுங்க ஆக்ட்ரஸை சமாதானப்படுத்துறேன்ற பேர்ல பாட்டை போட்டு குதூகலமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. போலீஸும் ஒரு ஹியூமன் தானே, அவருக்கும் அச்சம் மடம் ஞானம் பகிர்ப்பு இதெல்லாம் இருக்கதானே செய்யும். ரைட்டு
நம்மளும் போய் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோன்னு கில்லரோட கையில ஒரு ஹேண்ட் கஃப் காலில் ஒரு ஹேண்ட் கஃப்னு பாதுகாப்பா அவனை தனியா உட்கார வச்சுட்டு போலீஸும் மீதி பேர் இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ள ரைட்டர் கோவமா இருந்த ஆக்ட்ரஸ அவ கூட டான்ஸ் ஆடியே கன்வின்ஸ் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் தாங்க இந்த ரூம்ல ஒரு அழகான பொண்ணோட போட்டோ இருக்கிறத பாக்குறாங்க. அழகு ஒண்ணு பார்த்ததும் டைரக்டர் ஆக்டர் அவங்கெல்லாம் போட்டோல இருக்க அந்த பொண்ணோட அழகை வர்ணிக்க போட்டோல இருக்க பொண்ணு அவ தலையில கிளிப்பு மாட்டின விக் ஒண்ணு போட்டிருக்காங்க. போட்டோவை பார்த்து மத்தவங்களுக்கு அது விக்குன்னு தெரியலனாலும் ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணை பத்தி தெரியும்ல, பார்த்தாலே சில விஷயங்களை கண்டுபிடிச்சிட முடியும்ல. ஆக்ட்ரஸ் அதை கண்டுபிடிச்சு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழகா இருக்கான்றத மட்டும் எல்லாரும் பாக்குறீங்களே, அழகா இருக்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் தெரியுமா? அதை கடந்து அவ மேல மேல மேலன்னு எந்த மாதிரி இடத்துக்கு போயிருந்தா அவளை போட்டோவா எடுத்து இவ்வளவு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிருப்பாங்க. அழக மட்டும் பாக்குறீங்களே, நியாயமா இது அப்படின்னு ஆக்ட்ரஸ் கொஞ்சம் முகம் சொல்லிக்கிறா. ஐயா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா, நாங்க நார்மலா தான் அந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தோம். பொண்ணுங்க படுற கஷ்டத்தை பத்தி எனக்கு தெரியாதாம்மா, ஆனா சில பேருக்கு பொண்ணுங்களோட அருமையே தெரியறது இல்ல. அப்படிதான் ஒரு பிரெஞ்சு டாக்டர் சில மாசத்துக்கு முன்னால அந்த ஆளோட கார் டிக்கில இருந்து துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க அப்படின்னு டைரக்டர் ஒரு புது கதையை சொன்னதும் பக்கத்திலேயே தான் போலீஸ்னு ஒருத்தவர் இருக்காரு. அவருக்கு இந்த கேஸ் தகவல்லாம் தெரியும்ல. ஆமாங்க நீங்க சொல்றது உண்மைதான், வெளியே பார்க்க அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு சில மாசத்துக்கு முன்னால அவர் வீட்டுல தீ பிடிச்சிக்கிச்சு. அங்க ஆரம்பிச்ச தீ பக்கத்துல இருக்க ஒரு கராஜ்லயும் பத்திக்க போலீஸ் நாங்க தீ அணைக்க போகும்போது வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்த டாக்டரோட கார் டிக்கில துண்டு துண்டா வெட்டப்பட்டு சாக்குல கட்டப்பட்ட ஒரு பொண்ணோட பாடி கிடைச்சது. உடுமையா பாருங்க, துண்டு துண்டா வெட்டினதுனால செத்த பொண்ணு யாருன்னு அடையாளத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. அது இல்லாம அதே நேரம் டாக்டர் இந்த ஊர்லயே இல்ல வெளிநாட்டுல ஒரு மீட்டிங்காக போனன்னு எவிடன்ஸ மாத்தி ஃபேக்கா செட் பண்ணிட்டான். திரும்ப இந்த ஊருக்கு வந்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணியும் என்ன புண்ணியம், அவனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னதும் லண்டன் எம்பசியே வந்து அவனை கூட்டின்னு போயிடுச்சு. இன்னமும் அந்த கேஸ் அன்சால்வ்டு தான். அந்த பிரெஞ்சு டாக்டரோட பேரு ஈஷர். இப்படியும் மனிதர்கள்லாம் இருக்காங்க பாருங்க அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது நைட்டு சாப்பிட்றதுக்கான டைம் ஆயிடுச்சு. ப்ரொடியூசரோட பாடி கார்ட்ஸ் எல்லாருக்கும் தேவையான சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் ப்ரொடியூசர் யாருக்கும் தெரியாம அவங்க காதல மட்டும், தம்பிங்களா கதவை முட்டு நீங்க கிளம்புங்க, காலையில வந்தா போதும், இங்க நடக்கிறத நான் பாத்துக்கிறேன்னு கதவை மூட சொல்லிட்டான். அது யாருக்கும் தெரியல. மேல வந்து சாப்பாடை கொடுத்துட்டு இந்த ரூமுக்கு போங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலான்னு ப்ரொடியூசர் சொல்லி ஸ்டண்ட் மேன் சாப்பாடை வாங்கிட்டு ப்ரொடியூசர் சொன்ன ரூமுக்கு போனவன் உயிர் போற அளவுக்கு ஐயோ அம்மான்னு கதறான். என்னடா ஆச்சுன்னு மீதி பேரெல்லாம் அங்க போய் பாக்கறப்பதான் ஒரு ட்விஸ்ட். ரூமே ஒரே ரத்தக்கரையா இருக்குங்க. பிளஸ் கில்லர் 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளை கொன்னால அந்த கிரைம் சீனே இந்த ரூம் தான். நல்லா சிவப்பு சென்னாய் மாதிரியே இருக்கான்ல ப்ரொடியூசர். ரியல் கிரைமை மையப்படுத்தி கதை எழுதணும்னு முடிவாயிடுச்சு. அதை கிரைம் சீன்லயே உட்காந்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துக்கிட்டே எழுதுனா இன்னும் ரியாலிட்டியா இருக்கும்ல. அதுக்காக கொலை நடந்த இந்த பில்டிங்கையே வேலை கொடுத்து வாங்கிட்டான். அந்த உண்மையை சொல்லி ஒவ்வொருத்தவனும் ப்ரொடியூசரை போட்டு ஏறுன்னு ஏறுறானுங்க. ஆனா ஏறுறவனுங்கெல்லாம் பாஸ்ட்ல ஒரு தப்பு பண்ணிருப்பானுங்கல்ல. ஆக்ட்ரஸா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், ஸ்டண்ட் மேனா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், இவங்க எல்லார்கிட்டையும் அந்த பாஸ்ட் மிஸ்டேக்கை குத்தி காட்டி உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருப்பேன், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு ஆளாளுக்கு பொங்கலை போடுறீங்க. கிரைம் நடந்த இடத்துலயே உட்காந்து அது சம்பந்தப்பட்ட கதையை எழுதுனா நல்லா இருக்கும் தானே எல்லாரையும் கூட்டின்னு வந்தேன். நாளைக்கு படம் வந்து சக்சஸ் ஆயிட்டா உங்களுக்கு நல்லது பண்ண நினைச்சா என்னையே இன்சல்ட் பண்றீங்கல்ல அப்படின்னு போட்டாங்க. ப்ரொடியூசர் விதவிதமா பிட்ட போட்டு கிரைம் நடந்த ரூமுக்குள்ள மொத்த பேரையும் கூட்டின்னு போயிட்டான். அங்க அந்த ரூமோட கதவு, அதாவது கதவோட லாக்கு உள்பக்கமா உடைஞ்சிருக்கு. இதுக்கான கதையும் போலீஸ்க்கு தெரியும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டோர். ஒன்ஸ் உள்ள இருந்து டோரை மூடிட்டா வெளியே இருந்து டோரை திறக்கிறதெல்லாம் நடக்காத காரியம். டோரை கட் பண்ணி பல மணி நேரம் போராடி தான் திறக்கணும். அன்னைக்கு 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளோட கொலை நடக்கும் போது கூட கில்லர் ரூமுக்குள்ள நுழைஞ்சதுமே ரூமை உள்பக்கமா தாப்பா போட்டான். உள்ள அவன் 3 பேரையும் வெட்டி வீசிட்டு இருக்கும் போது போலீஸ்க்கு தகவல் தெரிஞ்சு அவங்க எல்லாம் இங்க வராங்களா. இப்ப நம்ம படத்துல பாக்குற போலீஸும் வந்த கூட்டத்துல ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்குங்க மூணு கதவை வெளிப்பக்கமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி உள்ள போறாங்க. கில்லர் 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளையும் கொன்னுட்டு சோஃபால உட்காந்து ஸ்டைலா கூலா சிகரெட் அடிச்சுட்டு இருந்திருக்கான். ஏன் கொலை பண்ணிட்டு அவன் தப்பிக்கலாமேன்னு கேட்கலாம். ஆனா இந்த ரூம்ல 3 டோரை தவிர்த்து வெளியே போறதுக்கான எந்த வழியும் இல்ல. ஜன்னல் முத கொண்டு இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஆனா மேல ரூஃப்ல ஏர் டக்டுக்கு போற மாதிரி ஒரு சின்ன டோர் மட்டும் இருக்கு. அது வழியா தப்பிச்சு போக முடியுமான்னு தெரியல. இது இல்லாம ரூஃபோட 4 மூலையிலயும் கொக்கிய பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் எதுக்குன்னு தெரியாமலே இருக்கா. இந்த ரூம்ல கண்ணால பாக்குறத விட கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டா நாளை பின்ன ஏதாச்சும் ஒண்ணு வேணும்னா வீடியோ பார்த்து ஈஸியா எடுத்துடலாம்ல. சோ ஸ்டண்ட் மேன் கீழே இருக்க நம்ம கேமரா போய் மேல
எடுத்துருவாங்க அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னதும் ஸ்டண்ட் மேன் அதை எடுக்கிறதுக்காக வரப்போ தனியா இருக்கான்ல கில்லர், கையில ஏதோ ஒரு பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. என்ன பண்றான் அவன் அப்படின்னு ஸ்டண்ட் மேன் பொறுமையா கில்லருக்கு பக்கத்துல நெருங்குறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இவங்க ஒரு பிரெஞ்சு டாக்டரோட கேஸ பத்தி பேசிட்டு இருந்தாங்கல்ல, நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க அந்த கேஸ பத்தி தான் கில்லர் படிச்சிட்டு இருக்கான். உன் கதையே இங்க காரி துப்புற மாதிரி இருக்கு, இதுல அடுத்தவன் கதையை படிச்சு உனக்கு அதுல ஒரு இன்பமா? திருந்தவே மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு பேச்ச போட்டு ஸ்டண்ட் மேன் மேல வந்துடுறான். அதே ரூம்ல ஒரு பெயிண்டிங்கை பாக்குறாங்க. பெயிண்டிங்கோட பேப்பர் ஃப்ரேமோட ஒட்டி இல்ல, ஆல்ரெடி ஃப்ரேமோட ஒட்டி இருந்த பெயிண்டிங் பேப்பரை யாரோ பிரிச்சு எடுத்துட்டு திரும்ப அவசரமா அதை ஒப்புக்கு சப்பானி மாதிரி ஃப்ரேமோட ஒட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னால ரூமுக்குள்ள வந்து திருடன் தானே, கில்லர் தானே, அவன் தான் பெயிண்டிங்கை திருட பார்த்திருப்பான். போலீஸ் வந்துட்டாங்க, நம்மளால தப்பிக்கவும் முடியாதுன்னதும் பெயிண்டிங்கை இங்கேயே வச்சிருப்பான் அப்படின்னு டைரக்டராக ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இதுக்குள்ள கேமரா எடுக்க போன ஸ்டண்ட் மேன் மேல வந்துடுறானா. ரொம்ப நேரமாங்க ரூஃப்ல ஏர்டெக்டுக்கு போறதுக்கான ஒரு டோர் இருக்குல்ல, ஸ்டண்ட் மேனுக்கு அந்த டோர் உறுத்திக்கிட்டே இருக்கு. நம்மளோ ஒரு பலகலை தெரிஞ்ச பல்கலைக்கழகம், இவனுங்க முன்னாடி நம்ம எதையுமே ஸ்கோர் பண்ணி காட்டினது இல்லையே. இப்ப மட்டும் ஹைட்டா இருக்க அந்த டோரை எகிரி பிடிச்சு உள்ள போய் அது வழியா தப்பிக்க முடியுமா முடியாதான்னு இவனுங்கள்ட்ட சொல்லிட்டோம். நம்ம தான் ராஜா, நம்ம தான் மந்திரி, அதுக்கு முயற்சி பண்ணுவோன்னு. வேணாண்டா, எகிரி குதிக்கிறேன்னு எக்கு தப்பா விழுந்து பல்லு தெரிச்சிட போதுரா அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னாலும் நான் குதிச்சே தீருவேன்னு நார்மலா எகிரி குதிச்சு பாக்குறான். பிடிக்க முடியல. சேர் ஒன்ன வச்சு அதுக்கு மேல ஏறி குதிச்சு பிடிக்க பாக்குறான். அப்பவும் முடியல. அங்கதான் ஸ்டண்ட் மேனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ரூஃபோட 4 முனையிலையும் கொக்கி ஒண்ணு ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்கல்ல, 4 கொக்கிலையும் கைத்த கட்டி அந்த 4 கைத்தோட மைய பகுதியா நம்மள கட்டிக்கிட்டோம்னா நம்மளால ஈவனா மேல போக முடியும். அப்படியே அந்த வெண்டிலேட்டர் டோரை புடிச்சிடலான்னு ட்ரை பண்றான். செருப்ப சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுது. இதே நேரம் கீழே தனியா விட்டு வந்திருக்காங்கல்ல கில்லர, அவன் கையில இருக்க ஹேண்ட் கஃப ஒரு சின்ன கம்பி தான் கிடைக்குது, அதை வச்சே கழுவிட்டு ரிலீஸ் ஆகுறாங்க. இன்னும் யாருக்கும் அது தெரியல. மேல என்னென்னமோ பண்ணியும் அந்த டோரை ரீச் பண்ண முடியாம ஸ்டண்ட் மேன் கஷ்டப்பட்டு இருக்கானா. என்ன ஸ்டார்டிங்ல ரைட்டர்னு ஒருத்தவன் அவன் திறமையினால கில்லரிய கதற விட்டான். கொஞ்ச நேரமா ஆளையே காணமே. வாயம்பா, கதை போர் அடிக்குது, வந்து ஏதாச்சும் மேஜிக் பண்ணாம்பா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வந்துட்டான், மேஜிக் பண்ணிட்டான். இந்த ரூம்ல ஃப்ரேமோட ஒட்டாத பெயிண்டிங் ஒன்று இருக்கிறத எல்லாரும் பார்த்தாங்கல்ல, அந்த பெயிண்டிங் தான் மேல வெண்டிலேட்டர் டோரை பிடிக்கிறதுக்கான ஒரே வழி அப்படின்னு ஃப்ரேம்ல இருந்து பெயிண்டிங்கை பிச்சு எடுத்தவன் அதை ரோல் பண்ணிட்டு, அந்த பெயிண்டிங் வரையப்பட்டிருக்கிறது பேப்பர்லயே இல்ல, ஒரு ரஃப்பான அட்டை மாதிரி இருக்கு. சோ அதை ரோல் பண்ணிட்டா மேல ஒரு ஆளே நின்னாலும் உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. இப்ப வாடா ஸ்டண்ட் மேன், ஒரு காலை சோஃபால வைக்கிற, இன்னொரு காலை இந்த பெயிண்டிங் மேல வைக்கிற, எப்படி ஆட்டோமேட்டிக்கா நீ போவன் மட்டும் பாரு அப்படின்னு ரைட்டர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு 2 ஜம்ப்ல ஸ்டண்ட் மேன் மேல இருக்க அந்த டோரை பிடிச்சிடறான். பிடிச்சு தலைய மேல விட்டு எட்டி பார்க்கும்போது தாங்க நடுங்க வைக்கிற ட்விஸ்ட். ஸ்டண்ட் மேன் எட்டி பார்க்கும்போது மேல அந்த ஏர் டக்ட் முழுக்க ரத்தம் படிஞ்ச ஒரு ஆளை தரன்னு இழுத்துட்டு போனா எப்படி ரத்தக்கரையா இருக்கும், அதே மாதிரி ரத்தக்கரையா இருக்கு. அப்போ ரைட்டர் கெஸ் பண்ண மாதிரி கில்லர் இந்த பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி மேல இந்த ஏர் டக்டுக்குள்ள போயிருக்கான். ஆனா ஏன் உள்ள போனவன் மறுபடியும் வெளியே வரணும்? மேபி அங்க தப்பிக்க வழி இல்லையோ? இதை இங்க நின்று பேசுறதை விட இவங்களும் அதுக்குள்ளேயே போய் பார்த்தா தானே என்ன எதுன்னு தெரியும் அப்படின்னு முடிவெடுத்தாலும் யாரு மேல போறதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரே பயம். நீ போ நான் போன அடிச்சிட்டு இருக்கும் போதே ரூமுக்கு வெளியே கில்லர் வந்துடுறான். பயந்து போய் ரூம் டோரை மூடிடுறாங்க. இந்த டோருக்கு தான் உள்பக்கம் லாக்கே இல்லல்ல. சோ டோருக்கு பின்னால சோஃபாவை வச்சு அதுக்கு மேல ப்ரொடியூசர் ஏறி உக்காந்து கில்லர் உள்ள வராம பாத்துக்க வேண்டியதா இருக்கு. கூட இருக்க போலீஸும் கையில இருக்க துப்பாக்கியால முடிஞ்ச அளவு கில்லரை உள்ள வர விடாம சமாளிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு மேல வெயிட் பண்ணவே முடியாது. கீழே வீட்டோட மெயின் டோரை ப்ரொடியூசர் அவன் ஆளுங்கள்ட்ட சொல்லி மூடிட்டான். இந்த டோருக்கு வெளியே கில்லர் இருக்கான். அவனாலையும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, உள்ளே தானே சுத்திட்டு இருப்பான். சோ அவனை கடந்து தப்பிக்கணும்னா இந்த ரூமோட ரூஃப்ல இருக்க ஏர்டெக்ட் வழியா நுழைஞ்சு வெளியே போறதுக்கான வழி இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் ஒரே ஆப்ஷன். சரிடா, உங்களுக்காக நானே அந்த பொறுப்பை ஏத்துக்கிறேன் அப்படின்னு ரைட்டரி ஆளுங்க தூக்கி விட்டு ஃபர்ஸ்ட் மேல போயிடுறாரு. இதுல ஸ்டண்ட் மேனுக்கு ஒரே அவமானமா போச்சு. இப்ப மட்டும் நம்ம எதுவும் பண்ணல, வந்ததுல இருந்து நம்ம போட்ட சீனுக்கு டம்மி பாவா இவன் அப்படின்னு முத்திரையே குத்திடுவானுங்க. உட்றாதரா தம்பி, உன்னால முடியும், தைரியமா மேல போ, பாத்துக்கலாம் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்காத டைம்ல இவன் பெயிண்டிங் மேல காலை வச்சு இவனுமே மேல போயிடுறாங்க. ரைட்டர் ஒரு பக்கம், ஸ்டண்ட் மேன் ஒரு பக்கம்னு ஏர் டக்ல தனித்தனியா போயிட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் கில்லர் ரூம் டோர் ஓட்ட வழியா ரைட்டர் ஸ்டண்ட் மேன் 2 பேரும் ஏர் டக்டுக்குள்ள போயிருக்காங்கன்றத பார்த்ததும் இந்த பில்டிங்கோட ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாக்ஸுக்குள்ள நிறைய கார்ட்ஸ் இருக்கு. அதுல இவனுக்கு தேவையான ஒரு கார்டு எடுத்து பாத்ரூமுக்கு போறான். பாத்ரூம்ல எதையோ போட்டு ஃபிளஷ் பண்றான். மேல ஏர் டக்ல வந்துட்டு இருக்கான்ல ரைட்டர், அவனுக்கு அந்த சவுண்ட் கேக்குது. கில்லர் முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சுட்டு பாத்ரூமோட ரூஃப்லயே ஏர் டக்டுக்கு போறதுக்கான ஒரு டோர் இருக்கு. அது வழியா கில்லர் ஏர் டக்டுக்குள்ள ஏறிடுறான். இந்த பக்கம் ஏர் டக்டுக்குள்ள தனியா ஊர்ந்துகிட்டே போன ஸ்டண்ட் மேன் கண்ணுல ஒரு பொண்ணோட தலைமுடி மாட்டுது. ஆள அரண்டே போயிட்டான். அவன் கத்துற கத்து ஏர் டக்ல இருக்க ரைட்டருக்கும் கேக்குதா. இருந்தும் ரைட்டர் தேடி வந்தது எதை? இப்படி போனா பில்டிங்கை விட்டு வெளியே போக வழி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண தானே.
முதல்ல அதை பாப்போன்னு ஆர்டெக்ட் முடியிற இடத்துக்கு ரைட்டர் போனா வழி இருக்குங்க. என்ன கீழே இல்ல, 2வது ஃப்ளோர்ல இருக்கு அந்த ஆர்டெக்டோட எண்டு. தப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் சாத்தியம் தானே. அதை தெரிஞ்சுக்கிட்ட கையோட ஸ்டண்ட் மேன் பொண்ணோட முடிய பார்த்து ஆர்டெக்ட்லயே மயக்கமாயிட்டான். ரைட்டர் அவனை இழுத்துக்கிட்டே ரூமுக்கு வந்து சேர ஸ்டண்ட் மேன் ஆர்டெக்ட்ல ஒரு பொண்ணோட முடிய பார்த்தான்ல, அதுவும் அவன் கையோட சேர்ந்து ரூமுக்கு வந்துருச்சுங்க. சோ இப்ப தப்பிக்க வழி கிடைச்சிருச்சு. எப்படா தப்பிக்கிறது தானே பாக்கணும். ரைட்டர் அதை பார்க்கலாங்க. இவன் ஒரு ஆதாரம் தேடுற சேதார செங்கலா இருப்பான் போல. தப்பிக்க வழி இருந்தும் கில்லர் அது வழியா டிராவல் பண்ணியும் ஏன் கில்லர் தப்பிச்சு போகாம மறுபடியும் இங்க வரணும், அதுதான் அவன் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க போலீஸ தனியா கூப்பிட்ட ரைட்டர் அவர் காதுல குசு குசுன்னு என்னத்தையோ பேசிட்டு, சரி நான் கேட்ட கேள்விக்கான பதில நீங்க யோசிச்சுட்டு இருங்க, நான் ஆர்டெக்ட் வழியா போய் ஹெல்ப்புக்கு ஆளை கொண்டு வர முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு ரைட்டர் அகைன் ஆர்டெக்டுக்குள்ள போக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆக்ட்ரஸுக்கு ஒரு டவுட். சோ அவளும் போலீஸ தனியா கூப்பிட்டு என்னங்க சொன்னா உங்கள்கிட்ட அப்படின்னு ரைட்டர் சொன்னது கேட்கும்போது, அதாமா இந்த கில்லர் 3 ராணுவ அதிகாரிகளையும் எந்த மாசத்துல கொன்னதா கேட்டான். அது பிப்ரவரி மாசம் நடந்தது. 2வது பிரெஞ்சு டாக்டர் ஒருத்தவர் ஒரு பொண்ணோட பாடியை துண்டு துண்டா வெட்டி அவர் கார் டிக்கில வச்சிருந்தாருல்ல, அந்த கேஸும் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டான். யோசிச்சு பார்த்தா அதுவும் பிப்ரவரியா தான் இருக்குன்னு ஒரு ட்விஸ்ட கொடுக்க, இதுல புரியாத புதிர் என்னன்னா 2 கேஸும் ஒரே மாசத்துல நடந்திருந்தாலும் ராணுவ அதிகாரிகளோட கிரைம் நடந்தது இங்க, பிரெஞ்சு டாக்டரோட கேஸ் நடந்தது வேற எங்கேயோ. ரைட்டர் ஏன் அதை ரெண்டையும் லிங்க் பண்றான்னு தெரியலமா. அத போலீஸ் சொல்ல ஸ்டண்ட் மேன் ஆர்டெக்ட்ல இருந்து கீழே விழும்போதே ஒரு பொண்ணோட தலைமுடியை கையோட எடுத்துட்டு வந்தான்ல. ஆக்ட்ரஸ் இப்ப அந்த தலைமுடி எடுத்து பார்த்தா அது ஒரு விக்குங்க. விக்குல ஒரு கிளிப் எல்லாம் கூட மாட்டிருக்கு. இத அவ பார்த்துட்டு இருக்கும் போதே ஆர்டெக்ட்ல யாரோ வர மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹெல்ப்புக்காக ஆள் கூப்பிட போனா ரைட்டர் தான் வந்திருப்பான் அப்படின்னு இவ்வளவு அசால்ட்டா இருந்தா தொபுகடின்னு மேல இருந்து கீழே குதிக்கிறது கில்லர். கரெக்டா குதிச்சதும் ஆக்ட்ரஸ புடிச்சிட்டான். இதே நேரம் மேல ஆர்டெக்ட் வழியா வெளியே போன ரைட்டர் ரூம் டோர் வழியா உள்ள வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்து நம்மள பிரமிக்க வைக்கிறான். யாரும் பயப்படாதீங்க, கில்லர் ஆக்ட்ரஸ் எதுவும் பண்ண மாட்டான். அவன் இங்க வந்ததுக்கான காரணமே ஸ்டண்ட் மேன் ஆர்டெக்டுக்குள்ள இருந்து ஒரு விக் எடுத்துட்டு வந்தான்ல, அந்த விக் எடுக்கிறதுக்கு தான். இந்த விக் எந்த பொண்ணுக்கு சொந்தமான விக்கோ அந்த பொண்ணுக்காகத்தான். 3 ராணுவ அதிகாரிகளை கொன்னுட்டு தப்பிக்க வாய்ப்பு கிடைச்சும் கில்லர் இங்க இருந்து தப்பிச்சு போல, மறுபடியும் இங்க வந்திருக்கான். கில்லருக்கு அவன் தப்பிச்சு போறதை விட அந்த பொண்ணை பத்தின உண்மையா மறைக்கணும், அதுதான் முக்கியமா தெரிஞ்சிருக்குன்னு அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத ரைட்டர் ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறான். கில்லர் ரூமுக்குள்ள வந்துட்டான், 3 ராணுவ அதிகாரிகளை கொன்னு போட்டான். ஆர்டெக்டுக்குள்ள சாக்குக்குள்ள துண்டு துண்டா வெட்டி போடப்பட்டிருந்த ஒரு பொண்ணோட பாடிய தரன்னு இழுத்துட்டு போகும்போது அந்த பொண்ணு யூஸ் பண்ண விக்க ஆர்டெக்டுக்குள்ளேயே ஒரு மூலையா போட்டாங்க. அதை கடந்து 2வது மாடியில இருந்து சாக்குல இருக்க பாடியோட கீழே எகிரி குதிச்சிட்டான். போலீஸும் வெளியே வந்துட்டாங்க. சோ கில்லர் அங்க நின்னுட்டு இருந்த ஒரு கார் டிக்கிக்குள்ள அந்த சாக்கு பைய வச்சிட்டான். இந்த காருக்கு சொந்தக்காரர் தாங்க பொண்ணை துண்டு துண்டா வெட்டி கார் டிக்கில கிடைச்ச கேஸ்ல ஒரு பிரெஞ்சு டாக்டர் மாட்டினாருல்ல, அவரோட காரு. சோ பிரெஞ்சு டாக்டர் அன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு மீட்டிங் ஆகலாம் போல இந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு. இப்ப கூட காருக்குள்ள பாடியை வச்சுட்டு கில்லர் அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். அப்படி போயிருந்தான்னா ராணுவ அதிகாரிகளை கொன்ன ஆள் மாட்டலன்னு ரூம்ல இருந்து தப்பிக்க வர வழியும் இல்லல்ல. இருக்க ஒரே வழினா அந்த ஆர்டெக்ட் தான். சோ போலீஸ்காரங்க அந்த ஆர்டெக்ட் வழியா தேட ஆரம்பிச்சு கார் பார்க்கிங்க்கும் வந்து இங்க இருக்க ஒவ்வொரு காரையும் செக் பண்ணி டிக்கில மறைச்சு வச்சிருந்த அந்த பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சிருவாங்க. அது நடக்க கூடாதுன்னு தான் கில்லர் திரும்பவும் ஆர்டெக்ட் வழியாவே உள்ள வந்து எந்த பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி மேல போனானோ அந்த பெயிண்டிங்கை எடுத்த இடத்துல எடுத்த மாதிரியே வச்சுட்டு 1/2 மணி நேரமா போலீஸ் டோர் அறுத்துட்டு இருக்காங்க. சாவகாசமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரும்போது கூலா ஒண்ணுமே தெரியாத மாதிரி தம் அடிச்சுக்கிட்டே சேர்ல உட்காந்துருக்கான். சரி, ஆனா இவன் சாக்குல கட்டி ஒரு பொண்ணோட பாடியை எடுத்துட்டு போனான்ல, யார் அந்த பொண்ணு, இவன் தான் அந்த பொண்ணை கொன்னானா அப்படின்னு நமக்கு பல சந்தேகங்கள் வருது இல்லையா. அங்க இருக்கவங்களுக்கும் வரதான் செய்யுது. அது என்னன்னு கேட்கும்போது எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியும், கில்லர் அந்த பொண்ணை சாகடிக்கல. இவன் ரூமுக்குள்ள வரும்போதே அந்த பொண்ணு பரிதாபமான நிலைமையில தான் இருந்திருக்கா. அதுவும் இந்த ரூமுக்குள்ள இருந்த 3 ராணுவ அதிகாரிகளால. இத ரைட்டர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரூஃப்ல 4 மூலையிலையும் கொக்கிய பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்காக தான்றதுக்கான உண்மையான காரணமே தெரியுதுங்க. அந்த 3 எக்ஸ் மிலிட்டரி மேன்ஸும் 4 கொக்கியில கைத்த கட்டி அதுல ஏதாவது ஒரு வயசு பொண்ணை தொங்க விட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணி பாலியல் தொல்லை கொடுத்துருக்கானுங்க. இதேதான் கில்லருக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கும் அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு அப்படின்னு ரைட்டர் சொல்லியும் கில்லர் ஒத்துக்க மாட்டான். அது எப்படி, அன்னைக்கு பிரெஞ்சு டாக்டர் இந்த பார்ட்டிக்கு வந்தாரு, நான் அவரோட கார் டிக்கில தான் சாக்கில கட்டப்பட்ட பொண்ணோட பாடியை வச்சேன் அப்படின்னு எப்படிப்பா அவளை உறுதியா சொல்ற, ப்ரூஃப் பண்ண ஆதாரம் இருக்கான்னு கில்லர் கேக்குறான். ஏன் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ மாட்டிக்க கூடாது, இந்த விஷயம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு முக்கிய ஆதாரத்தை பாத்ரூம்ல போட்டு ஃப்ளஷ் பண்ணல,
தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ரைட்டர் ஒரு பேப்பர்ல இருந்து கிழிக்கப்பட்ட சில பிட்டு வார்த்தைகளை மட்டும் காட்ட, ஆக்சுவலா இந்த வார்த்தைலாம் இருந்த பேப்பர் ஒரு இன்விடேஷன் கார்டு. இந்த பில்டிங்ல அன்னைக்கு பார்ட்டி நடந்ததுக்கான பார்ட்டிக்கு யாரெல்லாம் கெஸ்டா வந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் கார்டு. இந்த இன்விடேஷன் கார்டெல்லாம் ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சிருந்திருக்காங்க. எங்க அந்த ஃபாரன்சிக் டாக்டரோட பேரான ஈஷர்ன்ற பேரை மத்தவங்க பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும்னு கில்லர் அதை பீஸ் பீஸா கிழிச்சு ஃபிளஷ் பண்ண பார்த்துருக்கான். 2-3 வார்த்தை மட்டும் தேங்கி நிக்க அதை ரைட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதுல ESன்ற 2 வார்த்தை இருக்கு. பிரெஞ்சு டாக்டரோட பேரு ஈஷரா, அது வந்துருச்சா? அப்புறம் MDன்னு அவர் டாக்டர் படிச்சதுக்கான டிகிரியும் இருக்கு. இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? ரைட்டர் உண்மையை உறக்க சொன்னதும் ஆக்ட்ரஸை பிடிச்சி வச்சிருந்த கில்லர் போலீஸை மிரட்டி துப்பாக்கியா வாங்கி இருந்திருப்பான். துப்பாக்கியால மத்தவங்கள சுடுவான்னு பார்த்தா தன்னைத்தானே சுட்டுக்க முயற்சி பண்றான். நல்ல வேலை போலீஸ் அந்த துப்பாக்கியில குண்ட போடல. கில்லர் தப்பிச்சிட்டானா? இன்னமும் செத்த பொண்ணு யாருன்ற உண்மையா அவன் சொல்லலையே. நல்லா ஆன்டி வீட்டுல செஞ்ச அவுச்ச முட்டை மாதிரி இருந்துகிட்டு இப்படி வாயை திறக்காமலே இருந்தா எப்படிங்க? உண்மையை சொன்னாதானே எங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியும். சொல்லுங்கன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா தான் கில்லரோட கதை ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஆக்டர் கெஸ் பண்ணியிருந்தான்ல கில்லர் மிலிட்டரி மேனா இருப்பான்னு. அது உண்மைதான். சில வருஷத்துக்கு முன்னால மிலிட்டரி மேனான கில்லர் இந்தியால பிரிட்டிஷ் ஆளுங்களோட சண்டை போட வந்திருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு கத்தியும் கிடைச்சிருக்கு. பிளஸ் போர்ல கில்லரோட குருவா இருக்க ஒருத்தவர் இறந்து போயிட்டாரு. இறக்கிறதுக்கு முன்னால என்னோட பொண்ணை கண்ணும் கருத்துமா நீதான்பா பாத்துக்கணும்னு சத்தியமும் வாங்கி செத்துட்டாரா? அவ்வளவுதான். அதோட கில்லர் மிலிட்டரியை விட்டு வெளியே வந்துட்டான். குருவோட பொண்ணையும் கூட்டிக்கிட்டு. அந்த பொண்ணு முன்னாடியில இருந்தே பாட்டு நல்லா பாடுவா. டவுனுக்கு வந்ததும் பாட்டு பாடணும்னு இன்னும் ஆசை அதிகமாக கில்லர் அந்த பொண்ணை ஒரு பார்ல சின்ன வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கான். இங்க ஆரம்பிச்சு இவ பையனும் எங்கெங்கயோ போய் பெரிய ஆள் ஆனதும் ஒரு நாள் ஒரு பெரிய பப்புக்கு பாட போயிருக்காங்க. அங்க 3 மொல்ல மாறிங்க. அதான் கில்லரால சாகடிக்கப்பட்ட அந்த 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகளும் இந்த பொண்ணோட அழகுல மயங்கி அவளை இந்த பில்டிங்கோட ஒரு ரூமு கூட்டிட்டு போயிட்டு கைத்துல கட்டி தொங்க விட்டு டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கானுங்க. அந்த பொண்ணு எங்க போய் பாட்டு பாடினாலும் பிக்கப் பண்றது கில்லரோட வழக்கம். இன்னைக்கும் அந்த மாதிரி பிக்கப் பண்ணாங்க வந்தவன் பொண்ணுக்கு நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு வெளியே இருக்க அட்டைங்கப்பா 50 பேர் குரூப்பை அடிச்சே சாச்சிட்டு உள்ள போயிருக்கான். பொண்ணோட நிலைமைக்கு காரணமான 3 பேரையும் வச்சு செய்ன்னு செஞ்சிருக்கான். பொண்ணுக்கு நடந்த கொடுமை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் அடையாளமே தெரியாத பொண்ணோட பாடிய டாக்டரோட கார்டிக்கில வச்சு அதுக்கும் இந்த கிரைம் சீனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இவன் மட்டும் திரும்ப ரூமுக்குள்ள வந்து உக்காண்டான். நான் ராபரி பண்ண 3 பேரையும் கொன்னதா கேஸையும் மாத்திட்டான். அதை கில்லர் சொல்லி முடிக்க இன்னமும் ஒரு டவுட். கில்லர் ரூமுக்குள்ள போகும்போதே பொண்ணோட பாடியை துண்டு துண்டா வெட்டி போட்டு வச்சிருந்தாங்களா? கில்லர் அதை கண் கூட பார்த்தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வர அங்க கில்லர் கொடுக்கறான் ஒரு ட்விஸ்ட. நான் தான் அந்த பொண்ணை துண்டு துண்டா வெட்டினதாகவே சொல்றான். ஏன்னு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள கீழே ஒரு போலீஸ் குரூப்பே வந்துடுறாங்க. இவங்க எல்லாரும் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா வேலை செய்யறவங்க. அதாவது எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க. தெளிவா சொல்லணும்னா அதிகார வர்க்கத்துக்கு ஆதரவா வேலை செய்யறவங்க. இப்ப கில்லர் சொன்ன உண்மை மட்டும் வெளியே வந்துடுச்சுன்னா 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகள் ஒரு பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப கொடூரமா பண்ணிருக்காங்கன்றது வெளியே வந்துட்டா அரசாங்கத்துக்கே அது அவமானம்ல. இங்க இருக்கவங்க வெளியே போனாதானே அது வெளியே வரும். சோ இங்க இருக்கவங்கள சத்தமே இல்லாம முடிக்கதான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆளுங்களோட வந்திருக்காரு. இவரோட பிளான் ஜெயில இருக்க வேண்டிய மரண தண்டனை கைதியான கில்லரை ப்ரொடியூசர் கொடுத்த காசுக்காக ஆசைப்பட்டு போலீஸ்காரன் கூட்டிக்கிட்டு இங்க வந்திருக்கான். அந்த இடத்துல தப்பிக்க முயற்சி பண்ண கில்லர் போலீஸோட கண்ணை புடுங்கி அந்த ஆளையே சுட்டான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஆளே போலீஸை ஷூட் பண்ணிட்டாங்க. அவன் சாவ கிடக்குறான். அவனை மட்டும் இல்லாம சுத்தி யாரெல்லாம் இருந்தாங்களோ அந்த மூவி டீமையே கில்லர் கொண்டு போட்டு தப்பிக்க போறப்போ அவன் ஷூட் பண்ணதுனால இங்க ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து பில்டிங்கே தீப்பிடிச்சு எரிஞ்சு அதெல்லாம் அவனும் செத்துட்டான். அப்படிதான் கதை முடிய போகுது. அதை இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே எந்த தப்புமே பண்ணாம ஒரு போலீஸ் சாவ போறான். அவன் சும்மா இருப்பானா? சாவறதுக்கு முன்னால பக்கத்துல இருந்த கில்லர் கிட்ட உன்னோட மர்டர் வெப்பனான கத்தி என்கிட்ட தான் இருக்கு, எடுத்து சம்பவம் பண்ணுன்னு கண்ணாலேயே சிக்னல் கொடுத்ததும் அந்த பக்கம் கில்லர் இந்த பக்கம் ஸ்டண்ட்மேன் மொத்தமா சேர்ந்து ஒரு கலவரமே பண்ண இன்ஸ்பெக்டர் கில்லர் கையில மாட்டிக்கிட்டாருங்க. கில்லர் அவனையும் இன்ஸ்பெக்டரையும் தவிர்த்து மீதி ஆளுங்க எல்லாரையும் அங்க இருந்து போ சொல்லிட்டு என்ன சொன்ன இந்த பில்டிங் ஏன் நீ நெருப்பு வச்சு கொளுத்த போற? நீ ஒரு நெருப்பு காட்டாத உன்கிட்ட வெறுப்பா? இப்ப நான் காட்டுறேன்டா உனக்கு நெருப்புனா எப்படி இருக்கும்னு அப்படின்னு இவனும் அதே பில்டிங்ல இருந்துகிட்டு பில்டிங்கையே கொளுத்தி விட்டுறான். அவனும் அவுட்டு, இன்ஸ்பெக்டரும் அவுட்டுங்க. இந்த பக்கம் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தாங்கல்ல ரைட்டர், டைரக்டர், ஆக்டர், ஸ்டண்ட்மேன், ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் இப்பதான் இவங்களுக்கு ஹார்ட் பீட்டு கரெக்டான பதத்திலேயே துடிக்குது. போதும்டா போதும், இனிமேல் படமும் வேணாம் பாயாசமும் வேணாம், பட்ட வரைக்கும் போதும், போய் வேற வேலை ஏதாச்சும் இருந்தா பாப்போம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் ரைட்டர் மட்டும் அது எப்படிங்க
அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. கடைசியா அவர் சொன்னார்ல, நான் தான் அந்த பொண்ணோட பாடியை துண்டு துண்டா வெட்டினேன்னு. அது காரணம் என்ன தெரியுமா? அந்த பொண்ணை பாலியல் தொல்லை பண்ணதுனால அவ உடம்புல எங்கெல்லாம் காயம் ஏற்பட்டுச்சோ, நாலு பின்ன பாடியை பார்த்தா அந்த தழும்ப வச்சே அவ பாலியல் தொல்லைக்கு ஆளாயிருக்கான்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் கரெக்டா எங்கெல்லாம் காயம் பட்டுச்சோ அந்த இடத்தெல்லாம் வெட்டி பொண்ணை அடையாளமே தெரியாத மாதிரி கில்லர் மாத்திருக்கான். அவன் ஜெயிலுக்கு போறத நினைச்சு கூட அவன் கவலைப்படல. இந்த மாதிரி ஒரு தியாகம் நடந்தும் அதிகார வர்க்கம் அவங்களுக்கு பண்ணக்கூடாததை பண்ணியும் நம்ம அதை வெளியே கொண்டு வராம இருந்தா எப்படி? நம்ம இந்த படம் எடுத்தே ஆகணும்னு அவன் அடம் பிடிக்கிறான். எல்லாரையும் சம்மதிக்கவும் வச்சிடறான். ஆனா இவங்க கஷ்டப்பட்டு உண்மை கதையை படமா எடுத்து அதை சைனால ரிலீஸ் பண்ண விடல. இவங்க நேரா தூக்கிட்டு வந்து வியட்நாம்ல ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் ரிப்போர்ட்டர்னு எல்லாரும் படத்தை பார்த்துட்டாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூவி டீம் ஸ்டேஜ்ல வந்து நின்று ரிப்போர்ட்டர்ஸ் அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கப்போ வாரே 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 வா, கிளைமேக்ஸ்ல ஒரு வெறித்தனமான ட்விஸ்ட்டுங்க. ஸ்டேஜ்ல நிக்கிற 5 பேரும் ரிப்போர்ட்டர்ஸோட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுல ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்த ரைட்டர் தியேட்டர்ல அது வரைக்கும் உட்காந்து படம் பார்த்த ஒரு பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போறத நோட் பண்றான். என்ன நினைச்சானோ, போற அந்த பொண்ணுக்கு பின்னால குட்டு 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 குட்டுன்னு இவன் ஓட ஆரம்பிக்க வக்காலி அப்படியே கில்லர் பண்ண தகுடுதான் வேலையெல்லாம் பிளாஷ்பேக்கா ஓட்டி காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் அந்த பில்டிங்ல இருக்கும்போது ரைட்டர் ஆக்ட்ரஸ் ஏதோ ஒன்று சொல்லிட்டான்னு சொல்லி அவ கோச்சிக்கிட்டு வெளியே போவா. எல்லாரும் அவளை கன்வின்ஸ் பண்ண கில்லரை தனியா விட்டு போயிடுவாங்கல்ல. அங்கதானே முதல் முறையா பிரெஞ்சு டாக்டர்ன்ற ஒரு ஆள் ஏதோ ஒரு பொண்ணை துண்டு துண்டா வெட்டி அவர் கார் டிக்கிக்குள்ள வச்சிருந்தாரு. அந்த டாக்டரோட பேரு ஈஷர். காருக்குள்ள இருந்து கிடைச்ச பொண்ணோட அடையாளத்தை கூட கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க. அதை காதல வாங்கின கில்லர் இவனும் அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட தகவலை நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கான். அப்பதானே ஸ்டண்ட் மேன் இங்க வந்து கில்லரை கலாய்ச்சிட்டு போனா. இதுக்கப்புறம் கிரைம் எங்க நடந்துச்சோ அதுக்கு மேல இருக்க ரூஃப்ல ஆளுங்க ஏற போறாங்கன்னு தெரிஞ்சதும் உள்ள கில்லருக்கு வேண்டப்பட்ட பொண்ணோட விக் இருந்திருக்கு. அது அவனுக்கு தெரியும். அது யார் கண்ணுல பட்டாலும் நமக்கு தெரிஞ்ச உண்மை வெளியே வந்துரும்னு பிரெஞ்சு டாக்டரோட கேஸை வச்சு அழகா காய நவுத்தி இருக்கான். பிரெஞ்சு டாக்டர் இந்த பில்டிங்ல நடந்த பார்ட்டிக்கு அன்னைக்கு நைட்டு வந்ததா ரைட்டர் சொன்னால. அது எப்படிங்க சொல்லிருப்பான்? கில்லர் பாத்ரூம்ல பிளஷ் பண்ண 2-3 வார்த்தையை வச்சுதானே. அப்படி ரைட்டர் நம்பணும்ன்றதுக்காக தாங்க கில்லர் திருவிளையாடலே நடத்திருக்கான். ஆக்சுவலா அன்னைக்கு இந்த வீட்டுக்கு எந்த விதமான பிரெஞ்சு டாக்டரும் வரல. ஆனா இவங்க அந்த மாதிரி நினைக்கணும்னு கில்லர் இந்த பில்டிங்ல இருந்த இன்விடேஷன் கார்டு எல்லாத்தையும் தேடி தொலைவி இருக்கான். அதுல டாக்டர் படிச்ச வேற ஒருத்தரோட இன்விடேஷன் கார்டு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து எம்டின்ற வார்த்தையும் அவரோட பேரு ஏதோ ஒண்ணு, ஆனா இஎஸ் 2 வார்த்தையும் அந்த பேர்ல வருது. அதையும் கிழிச்சு இத மட்டுமே வச்சுங்க மேல ஏர் டெக்ல ரைட்டர் ஊர்ந்து வந்துட்டு இருக்கான். இப்ப தும்முனாதான் கரெக்டா இருக்கும்னு சும்மா பாத்ரூமை ஃபிளஷ் பண்ணி விட்டு அதுக்கு மேல கையில இருக்க வார்த்தையெல்லாம் போட்டு வந்திருக்கான். ரைட்டரும் அதை வச்சு பிரெஞ்சு டாக்டர் தான் இங்க வந்தாரு, துண்டு துண்டா வெட்டின பொண்ணோட பாடிய அவர் கார்ல வச்சாச்சு, அதுதான் வேற ஒரு இடத்துல இன்னொரு கேஸா உருவாச்சு இப்படின்னு அடிச்சு நவுத்துனானா. உண்மையாவே நடந்தது என்ன தெரியுங்களா? கில்லருக்கு வேண்டப்பட்ட பொண்ண 3 எக்ஸ் ராணுவ அதிகாரிகள் கட்டி வச்சு துன்புறுத்தின வரைக்கும் கரெக்ட் தான். உள்ள வந்த கில்லர் 3 ராணுவ அதிகாரிகளையும் கொன்னுட்டு ஏர் டெக்ல ஊர்ந்து போயிருக்கான். அவனுக்கு பின்னால அவனுக்கு வேண்டப்பட்ட பொண்ணும் உயிரோட தாங்க வந்திருக்கா. இவங்க நடந்து வரும்போதுதான் அவ தலையில இருந்த விக்கு அங்கேயே மிஸ் ஆகி கீழே விழுந்துடுச்சு. அதை எடுத்து என்ன பண்ண போறோம், முடிதானே பாத்துக்கலாம் வா அப்படின்னு கில்லர் பொண்ணை கூட்டிக்கிட்டு எண்டுக்கு வந்ததும் கீழே போலீஸ் எல்லாம் வந்துட்டாங்கல்ல. இப்ப நம்ம 2 பேரும் தப்பிச்சிட்டோம், கொலையாளியை பிடிக்க முடியலன்னு போலீஸ் எல்லா ஆங்கிள்லயும் யோசிச்சு நீ யாரு, உனக்கு நடந்த பாலியல் தொல்லை என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்திடுவாங்கம்மா. யாராச்சும் ஒரு ஆள் மாட்டினாதான் இன்னொரு ஆள் தப்பிக்க முடியும், நீ என் கூட வாயேன் அப்படின்னு திரும்ப ரூம் வரைக்கும், அதாவது ரூமோட ஏர் டக்ட் வரைக்கும் பொண்ணை கூட்டிட்டு வந்த கில்லர் நீ மேலேயே இரு, நான் போலீஸ்ட அரெஸ்ட் ஆகி பிரச்சனைலாம் ஆஞ்சு ஓஞ்சதும் யாருக்கும் தெரியாம தப்பிச்சு போயிடு, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ் அப்படின்னு அந்த பொண்ணை மேலேயே விட்டு கீழே வந்த கில்லர் தப்பிக்கிறதுக்காக யூஸ் பண்ண பெயிண்டிங்க திரும்ப பழைய மாதிரியே வச்சுட்டு சேர்ல வந்து உட்காந்து தம்ம பத்த வச்சவன். அப்பெல்லாம் போலீஸ் டோரை அறுத்துட்டு இருக்காங்க. போலீஸ் உள்ள வரதுக்கு முன்னால ஏர் டக்ல ஒளிஞ்சிருக்க அந்த பொண்ணையே ஃபீலிங்ஸோட பாத்துட்டு இருந்திருக்கான். ஆக அந்த பொண்ணு இன்னமும் உயிரோட தான் இருக்கா. அந்த பொண்ணை காப்பாத்தணுன்றதுக்காகத்தான் ஸ்டார்டிங்ல நான் திருட வந்து திருட்டுக்காக தான் 3 ராணுவ அதிகாரிகளை கொன்னான்றதும் சரி, 2வது ரைட்டர் உண்மையை கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு பிரெஞ்சு டாக்டரோட கேஸையும் இந்த கேஸையும் மிங்கிள் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை பத்தின விஷயத்தை வெளியே வரவே விடலையே கில்லர். இருந்தாலும் நல்லா பேய் வீட்டு பேசும் புறா மாதிரி இருக்கான்ல ரைட்டர், அவனுக்கு என்ன மாதிரியான ஸ்மெல்லிங் மூக்கு. தியேட்டர்ல இருந்து நடந்து போன பொண்ணை பார்த்து சந்தேகப்பட்டு பொண்ணுக்கு பின்னாலே ஓடி வந்து இதுதான் கில்லருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு, அவ உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சு கூப்பிட ட்ரை பண்றான். ஆனா அவனுக்குள்ளேயே ஒரு சின்ன சர்க்கிளுங்க. கில்லர் இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு? அந்த பொண்ணோட அடையாளமே யாருக்கும் தெரியக்கூடாது, அவ நிம்மதியா வாழணும் தானே, ஏன் திருமணமா அவ அடையாளத்தை வெளியே சொல்லிக்கிட்டு அப்படின்னு ரைட்டர் அமைதியாவே இருந்துடுறான். இவன் ஒன்ன வேகத்தை பார்த்து ஐயோ அம்மான்னு இவன் டீம் ஆளுங்களும் பின்னாலேயே அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. ரைட்டர் அவங்கள்ட்ட கூட உண்மையை சொல்லியே நம்ம எடுத்த படம் சக்சஸ், இனிமேல் நம்ம எல்லாருக்கும் சன்ரைஸ், வாங்க போய் குஜால் பண்ணுவோம் அப்படின்னு 5 பேரும் ஆசாராம நடந்து போகும்போது அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா பாய்.